வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, டெலகிராமில், மெயிலில் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல, பட் சில ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இந்த பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்குது அப்ராக்சிமேட்டாக, சரிங்களா? அதனால் வந்து இதில் வந்து இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டாக இருந்து இந்த பிஜிடிஆர்பி ஃபஸ்ட் டைம் இப்போ படிக்கிறேன் அப்படின்னா, ஆனால் டச்சிலே இல்லாமல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா பெரிய மலையில் ஏறுற மாதிரி. இப்போ நீங்கள் டச்சிலே இருந்து படிக்கிறீங்க. இப்போ அதாவது பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சி கரண்டில் முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எம்எஸ்சி வந்து இப்போ டச்சில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸாக யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி போன பழசில் எழுதுனவங்க, அதே மாதிரி கரண்டில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் சில ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் பிஜிடிஆர்பி எழுதுனதில்லை, ஆனால் நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்ததுனால நான் பிஜிடிஆர்பி கிளாஸ் எடுத்துருக்கேன், யூஜிடிஆர்பி எடுத்துருக்கோம், பாலிடெக்னிக்கு. ஸோ இந்த கிளாஸஸை பேஸ் பண்ணி அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனாலிசிஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பேன், நான் இதுக்கு முன்னாடி நான் நெட் எக்ஸாமோ இல்லை கேட்டோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கோ இல்லை செட் எக்ஸாமுக்கோ நான் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி எக்ஸாமை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி சக்ஸஸும் ஆகிருக்கும். அதில் வந்து எப்படி ஆனேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வேறு வீட்டுக்கு வந்து வாடகைக்கு ஷிஃப்ட் ஆனதுனால வந்து எங்களால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வாடகை வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனதுனால இங்கே வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு நான் இன்னும் முடியலை. ஸோ நமக்கு டைம் இல்லாதனால வேறு வழி இல்லாமல் வீடியோ போட முடியல. அதனால் வந்து தப்பானிச்சுக்காங்க. ரைட்டா? வேறு வழி இல்லை. உங்களுக்கு நம்மளுடைய பெய்டு டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், டெலகிராம்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 கொஷின் பேப்பரு ஓல்டு நம்ம பழைய சிலபஸை பேஸ் பண்ண ஒரு 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அதுபோக யூஜிடிஆர்பியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் வச்சுருந்தோம், அதோட ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வித் கீவோட சென்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் சீரிஸ், அது ஒரு 110 இது ஒரு 140, இப்படி ஒரு கொஷின்ஸ் வித் கீ எல்லாமே நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். இது இந்த 1000 rupeesக்கு நம்ம பே பண்ணோம்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தா நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு மொத்தமாக கொஸ்டினை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் யூனிட் மட்டும் ரொம்ப நேராவாக இருக்கிறதுனால வந்து தேடி எடுக்க வேண்டியிருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு யூனிட் இன்னும் பெண்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 கொஸ்டின் எடுத்துட்டேன். இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து முடிச்சோடனே வித்தின் எ வீக் நான் வந்து உங்களுக்கு வந்து அட் எ டைமில் எல்லாத்தையும் நான் சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கிளாசிக்கல் நான் முடியல அப்படின்னா முடியும் நம்புகிறேன். ஸோ நான் வந்து அட் எ டைமில் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் கொஸ்டின்ஸ் தனியாக, அதாவது கொஸ்டின் பிடிஎஃப் தனியாக, ஆன்சர் கீ பிடிஎஃப் தனியாக நான் கொடுக்குறேன். ஏன் நம்ம இந்த தடவை வந்து கூகுள் ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த தடவை நமக்கு வந்து OMR ஷீட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஆன்லைன் தேவையே இல்லை. அதனால் தான் OMR ஷீட் கொடுக்குறதுனால சொல்லியிருக்கோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து சைக்காலஜிக்கு வந்து அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குல்ல, அதுக்கும் வந்து கொஸ்டின் நீங்களே எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்தேன்னா உங்களுக்கு நான் அது ஃப்ரீயாகவே நான் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம பெய்டு டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா எப்படி நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், நான் பல தடவை என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் எப்போயுமே வந்து ஒரு ரெடிமேடு மெட்டீரியல்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். என்றைக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய குருநாதனும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொன்ன அட்வைஸ் என்னென்னா, ரெடிமேட் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது. ஏன்னா ரெடிமேட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து அதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம வந்து வச்சுக்கணுமே தவிர்த்து அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அதில் வந்து அவங்க ஒரு ஆத்தர் எழுதியிருக்காருன்னா அந்த ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சில பேருக்கு சில புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோடைனமிக்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம், நம்ம எலக்ட்ரோடைனமிக்ஸ் நினைக்கிறேன். அது வந்து இந்த அவங்க ஒரு ஆதர் சொன்னாங்க, அந்த சோப்ரா அகர்வால், அந்த புக்கெலாம் வந்து ஆன்லைன்லேயே கூட நம்ம தேடி பார்த்தா கிடைக்கல. அதனால் அது இந்த மாதிரி புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது கஷ்டம்.
ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் இருந்தால் கூட ரெஃபரன்ஸ் புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடிமேட் மெட்டீரியல்ஸ் வேறு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஆன்லைனு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிடும். வேறு வழியே கிடையாது. ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து செப்பரேட்டாக எழுத ஆரம்பிச்சிடும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேஜாக நம்ம வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபில் பண்ணிட்டு அதை கண்டினியூஸாக நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் நம்ம வந்து எல்லாம் ஒரே யூனிட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அடுத்தடுத்த ஒரு நோட்டு போலன்னா 1 இல்லை 2 நோட்டு வாங்கி போட்டுட்டு அடுத்தடுத்த யூனிட்ஸை வந்து அதாவது ஒரு நாள் இந்த ஒரு நாள் வந்து மேத்தமெட்டிக் ஃபிசிக்ஸ்னால் இன்னொரு நாள் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு, அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அடுத்த நாள் குவாண்டம் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே கொஞ்சம் நமக்கு தொட்டு வரணும். பந்தியில் போய் ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக திங்கிறத காட்டணும். எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம்ல, அதே மாதிரி எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்து அரௌண்ட் 2 months தான் இருக்குங்கிறதுனால வந்து நம்ம ஒரே யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணால் அது வந்து தவறான விஷயம். ஏன்னா நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 கொஸ்டின் தான், 110 கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜியும் ஜென்ரல் தமிழ்லையும் கேட்டுரும். தமிழ் அதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண கூடாது. அதாவது ஒரே பாடத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற 10 யூனிட்ஸ்னா 10 யூனிட்ஸுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து குவாலிஃபையிங் நேச்சருக்கு எழுதலை, நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அந்த செலக்ட் ஆகிற நேச்சருக்கு எழுதும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா நம்ம 110 மார்க்கில் அதாவது 150 மார்க் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 80 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே 80 மார்க் எடுத்த எல்லாருமே பாஸ், அதாவது அந்த கேட்டகரி எல்லாமே பாஸ் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து டாப்பில் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலையே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளோட எய்ம் வந்து அந்த கட் ஆஃப் மார்க் எடுக்கிறது இல்லை, நம்ம வந்து டாப் மார்க் எடுக்குங்கிறது நம்மளோட எய்ம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் ஹெச்கே தாஸோ இல்லைன்னா வந்து சத்யபிரகாஷ் புக்கோ எடுத்துக்கங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஹெச்கே தாஸு. சத்யபிரகாஷ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அது வந்து ரெண்டாவதாக நான் வச்சுக்குவேன் நானாக இருந்துச்சுன்னா. ஏன்னா ஹெச்கே தாஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தேவையானது மட்டும் தான் இருக்குது. இது வந்து நிறைய வளவளன்னு போகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஹெச்கே தாஸை விட சத்யபிரகாஷில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்கும். ஸோ அதே நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கங்க. அப்போ நான் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா இப்போ குறிச்சிக்கிட்டு, ஏன்னா இந்த இடம் வந்து யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, ஃபோரியர் சீரிஸ், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பாலினாமியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாலினாமியல்ஸில் அந்த டிஃப்ரென்ஷியல் 3 பாலினாமியல்ஸ் இருக்குன்னா 3 பாலினாமியல்ஸோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரலரி, ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 ஸ்டெப்பு இருக்கும். அந்த இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. வேறு வழி கூட. அதனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலினாமியல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேஜ் எழுதினீங்க அப்படின்னாலும் அந்த யூனிட் முடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலுமே வந்து நம்ம 110 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால 3 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப டைம் கொடுத்து எழுதுகிற மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோரியர் சீரிஸ்னு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோரியர் சீரிஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் போட்டுக்கு நீங்கள் அங்கே போய்ட்டு இப்படி வருமா அப்படி வருமா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா டைம் ஆகிடும். சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சைன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைன் எக்ஸோட சீரிஸ் என்ன, டாய்லெட் சீரிஸ் என்ன, அல்லது டாய்லெட் சீரிஸ், அப்புறம் வந்து ஃபிர்மெட் சீரிஸ், இந்த மாதிரி சீரிஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி சைன் எக்ஸு, காஸ் எக்ஸு, டேன் எக்ஸு, 1/, அதாவது லாக் எக்ஸு, இது 1/1 - z, இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, அதாவது சீரிஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அங்கே போய் செஞ்சுக்கிட்டு கூடாது. டேரெக்டாக என்ன எழுதிருக்கோமோ அது அப்படி அதாவது இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வரும். அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அப்படியே தூக்கி இங்கே போட்டு எழுதிடணும். அதாவது 1/1 - x z அப்படின்னா 1 + z + z + z² + z கியூப் அப்படின்னு வரிசையாக வந்துருக்கும். அதை நீங்கள் அப்படியே தூக்கி போட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபார்முலாஸ் இதை மட்டும் சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, சின்ன ப்ராப்ளத்தை மட்டும் தான் நீங்கள் எழுதி வைக்கணும். மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்கு போயிடாதீங்க. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளத்தோட ரிசல்ட்ஸை மறக்காமல் எழுதி வச்சுக்கணும். சரி, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினைட் இன்டெகிரல்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற யூஸிங் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி டெஃபினைட் இன்டெகிரல்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அது மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அந்த ஃபைனல் ரிசல்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதெல்லாம் வந்து சிஎஸ்என்எட் எக்ஸாமினேஷனில் கூட கேட்டுருக்காங்க. அதை நீங்கள் தூக்கி எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்குமே எடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குன்னா அந்த ஃபார்முலாஸும் ஒவ்வொரு மாடலுக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு கிட்டத்தட்ட 4 மாடல் 4-5 மாடல் இருக்கும். அதில் ஒவ்வொரு மாடலையும் ஒரு ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்து அதில் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதி வச்சுருந்தாங்க. நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம ஒவ்வொரு இதுலையுமே 2 ப்ராப்ளம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அடிச்சு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்ன மாடலாக இருந்தாலும் சரி, அது அந்த டோட்டல் அதாவது கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா
பர்டிகுலர் இன்டெக்ரல் அண்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் இருக்கும். அதில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அது 3 ஃபார்முலா இருக்குது. அந்த 3 ஃபார்முலா ஞாபகம், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு அங்கிட்டு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இது மட்டும் போதும், வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். அது ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ இதுவே எனாஃப் தான். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நீங்கள் நோட்ஸ் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி தியரி இது எல்லாத்துக்கும் நீங்கள் மேட்ரிக்ஸ் தியரி ஹாமில்டன் தியரம் அப்படின்னா அது வந்து தியரம் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து ப்ராப்ளம் பெரும்பாலும் வரவே வராது. மேட்ரிக்ஸ் என்னென்ன வகையான மேட்ரிக்ஸ் இருக்குது அந்த அத்தனை மேட்ரிக்ஸை நீங்கள் வந்து ரிஸ்டோர் பண்ணினா வேறு வழியே கிடையாது. ரிஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் எழுதிக்கும். ஸோ நம்ம வீடியோவில் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ்க்கு மட்டுமாவது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எனாஃப் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எடுத்து அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனால் பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உபாத்தியா புக் மட்டுமே போதும், எனாஃப் தான். அந்த உபாத்தியா புக்கில் இருக்க புக் பேக்கு பின்னாடி கூட எல்லா ஒன் வேர்ட்ஸுமே நீங்கள் வந்து டிக் அடிச்சு வச்சு மனப்பாடமாக ஞாபகம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ தேட் ப்ரூவ் தேட் அப்படின்னு அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் அந்த லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அப்புறம் ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரியேஷன் பிரின்சிபல் ஒவ்வொன்றையும் ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த அது நம்ம நீங்கள் சத்யபிரகாஷ் புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரலரி அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. கரலரின்னு அப்படின்னா அந்த ஒவ்வொரு இதுவுமே ரிசல்ட் அதை எப்படி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேரியஸ் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு உபாத்தியா புக்கே எனாஃப் தான், வேறு எந்த புக்குமே தேவையில்லை. அதுபோக அடிஷனலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த சத்யபிரகாஷ் புக்கை பார்த்துக்கங்க. நான் கோல்டு ஸ்டீனை ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது வந்து மோஸ்ட் டஃப்பான புக்கு. அதில் வந்து எங்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாது. அதில் வந்து எக்ஸாமினேஷனுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அது எதுவுமே அதில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோல்டு ஸ்டீனை வந்து நீங்கள் நாலேஜ் பேஸ் பண்ணணும், நிறைய கெயின் பண்ணிக்கினா மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்காண்டி கொஸ்டின் அதில் கேட்க மாட்டாங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனால் இதுவே எனாஃப் தான் எனக்கு பொறுத்த மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் குவாண்டம் அட்டாமிக் ஃபிசிக்ஸு மாலிகுலர் ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்குமார்னு ஒரு புக் இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக் இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் வந்து நம்ம அருள்தாஸ் புக்கு. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பன்வால் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த 4 புக்குமே எனாஃப் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பன்வாலை கம்பேர் பண்ணல ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து இந்த புக்கு நம்ம அருள்தாஸ் புக்குன்னு நினைக்கிறேன். அருள்தாஸ் அந்த புக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியான புக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு லைன் பை லைனாக எல்லாத்தையுமே வாட்ச் ஒவ்வொன்றா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கணும், சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாமிக் ஃபிசிக்ஸ் வந்து இந்த ராஜ்குமார் புக்கு நான் எக்ஸாம்பிள் அதை யூஸ் பண்ணதுனால நல்லா இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அட்டாமிக் ஃபிசிக்ஸ்க்கு நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணாமல் போயிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்றுட்டா. அதில் வந்து இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரான் இருக்கும். அதுபோக அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா வேறு மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா வேறு ரைட்டா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ்க்கு வந்து அது செப்பரேட்டாக சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே போதுமா. நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக எழுதவே தேவையில்லை, சரியா? அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அருள்தாஸ் புக் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல புக்கு தான், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க மேத்யூசன் வெங்கடேசன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாடன்றதோட சரி, அதெல்லாம் எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்குலாம் அதை யூஸ் பண்ணவே முடியாது. அதெல்லாம் அருள்தாஸ் புக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நல்ல புக்கு. நான் அருள்தாஸ் புக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதுபோக உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கிரிஃபித் போகணும். அதர்வைஸ் நீங்கள் கிரிஃபித் போனீங்கன்னா உங்களை அடிச்சு போட்டுறாங்க. கிரிஃபித்க்கு வந்து நீங்கள் சிஎஸ்சி நெட் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் மற்றபடி அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, எல்லாம் ப்ராப்ளமாக போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனால் சில பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நவ்ரூஸ் ஜெட்லி அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அதுவும் நல்ல புக்கு. எது குவாண்டம் மெக்கானிக்ஸ். என்னை பொறுத்த மட்டும் அருள்தாஸ் அந்த நவ்ரூஸ் ஜெட்லி இது ரெண்டுமே எனாஃப் தான். நவ்ரூஸ் ஜெட்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்தவரை அருள்தாஸே எனாஃப் தான். அதுலேயும் இந்த புக் பேக்கு பின்னாடி ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, சில வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுமே அந்த ஆப்டிக்கல் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேட்டரிங் தியரின்னு வச்சுக்கோங்களேன், அது ஆப்டிக்கல் தியரம்னா என்ன, கிரீன்ஸ் தியரம்னா என்ன, அந்த இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன, எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் போட்டு அப்படியே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்பின் மேட்ரிசஸ், அது போக எஸ் எப்படி இருக்குது, எஸ்எஸ் ஸ்கொயர் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து ஏகன் வேல்யூஸ் ஆஃப் தி ஏகன் வேல்யூஸ் ஆஃப் எல் ஸ்கொயர், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் பெரும்பாலும் கேட்பாங்க. ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபலை பேஸ் பண்ணியோ, அப்புறம் இந்த ஸ்பின் ரிலேட்டடான ஸ்பின் ஆர்பிட், எல்எஸ் கப்ளிங், ஜேஜே கப்ளிங், இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது சொல்லிட்டோமா, அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லிட்டோம். அப்புறம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசி டாயில், அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து எஸ்பி பட்டேல் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்ல புக், ரொம்ப ஈஸியான புக் ரைட்டா. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்க்கு நம்ம இந்த புக்கு, நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கை மறந்துடக்கூடாது.
பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் வேணால், அதாவது பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்க்கு வேணால் நீங்கள் இந்த டிசி டாயில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் நல்லா டீட்டெயில்ஸாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நான் கொஸ்டின் எடுத்தது எல்லாமே அப்போ பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்க்கு அதுலேருந்து எடுத்திருக்கேன். அதில் நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்க்கு இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் முருகேசன் புக்கையும் நீங்கள் அந்த எஸ்பி பட்டேல் சொன்னாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகேசன் புக்கு ஏதோ ஒரு புக்கு நினைக்கிறேன், அந்த ஒரு 3 ஆதரோட புக், அந்த ஆக்சுவலாக அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கேட்டால் அந்த 3 புக்குமே நான் யூஸ் பண்ணது. ஏன்னா எனக்கு புக் வச்சு நம்ம சொல்ல முடியும். கேட்டால் இந்த புக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிப்போங்க. இது போக உங்களுக்கு அட்வான்ஸ் வேறு எதுவும் புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதிலே ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து எது இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3 மாடல்ஸ் இருக்கும். அந்த 3 மாடல்ஸுமே தியரியாக தான் இருக்கும். அதில் இந்த மேஜிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் ட்ராப் மாடலில் வந்து வைசாகர் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாலேருந்து திருப்பி கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அது சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமில் கூட கேட்டுருக்காங்க பழைய இதில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் கொடுத்துருவாங்க, ஏ கொடுத்துருவாங்க, இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா இல்லை, அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும், டேரக்ட் ஃபார்முலாவே இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் எதை கொடுப்பாங்க அப்படின்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் கன்சர்வேஷன் தியரி இருக்கும். அந்த இதுதான் கேட்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா லெப்டான் எல்லு கன்சர்வா, எஸ் கன்சர்வா, எஸ்னா ஸ்ட்ரேஞ்ச்னஸ், இல்லைனா லெப்டான் நம்பரு, பேரியான் நம்பர், இந்த மாதிரி கன்சர்வ் அந்த ஈக்குவேஷன் அதை கொடுத்துருவாங்க, ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. அது கன்சர்வ்டா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கன்சர்வேஷன், சார்ஜ் கன்சர்வேஷன், இதுதான் பெரும்பாலும் கேட்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ரைட்டா, இதுதான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் சாராம்சம், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புக் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். பெரும்பாலும் விகே மேத்தா அந்த மாதிரி புக் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுவே எனஃப் தான். ரைட்டா, அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுபோல் நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்லேயுமே இருக்குது. அந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் நிறைய பேர் வந்து விகே மேத்தா இந்த புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்ஸை பேஸ் பண்ணி நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது நாட் ஓன்லி ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்ஸ், அந்த புக் பேக்கு பின்னாடி நிறைய கான்செப்ட் அந்த ஒன் வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் இப்போ ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு படம் போட்டணும். ஏன்னா படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, அந்த படத்தை போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ரைட்டா, அதே மாதிரி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாமே நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். மாஸ்டர் சேவ், ஃப்ளிப் ஃப்ளாப், அப்புறம் ட்ரூத் டேபிள்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, ப்ரீவியஸ் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறதுலாம் கேட்பாங்க. அதாவது அந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ், கவுண்டர்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா 4 வகையான ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த 4 ரிஜிஸ்டர் சீரியல் இன் அவுட்டு, சீரியல் பேரல் இன் அவுட்டு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரியா, சீரியல் இன்னு சீரியல் அவுட்னா அப்படி சீரியஸாக அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ரைட்டா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து அந்த இத்தனை கிளாக் பல்ஸுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதுவே எனஃப் தான். ரைட்டா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த மட்டும் கூட தான். அதாவது நம்ம அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், அப்புறம் வந்து ஃபெட்டு, மாஸ்ஃபெட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஐசி ஃபேப்ரிகேஷன், இன்டெகிரேட்டட் சர்க்யூட் ஃபேப்ரிகேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது. இந்த மோனோலித்திக் ஐசி ப்ராசஸிங் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ரீட் பண்ண ஒரு 2 பேஜ் 3 பேஜ் தான் இருக்குது. அதை நீங்கள் ரீட் பண்ணாலே போதுமானது. சரியா, இதுவே வந்து எனஃப் தான். எதுக்குன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த மட்டும். ஏன்னா அது வந்து புதுசாக இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காக போய்க்க வேண்டியதான். நம்ம அதை மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் பார்த்துட்டோம், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பார்த்துட்டோம், குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு நம்ம சத்யபிரகாஷ் புக்கே அது நல்ல புக் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சத்யபிரகாஷ் புக்கே நல்லாயிருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாரியா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அப்புறம் வந்து ஜார்ஜ் பஞ்சால் கோஸ் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த சத்யபிரகாஷ் புக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே மோஸ்ட் ஆஃப் தி கான்செப்ட்ஸ் எல்லாமே அக்குமுலேட் சேர்ந்துருக்கும், கண்டெயின் ஆகிருக்கும். அதுவே எனஃப் தான், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் திரும்ப சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் புக்கை நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லா யூனிட்லையும் ப்ரீவியஸாக சொன்ன 9 யூனிட்டோட காம்பினேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எதுன்னா நம்ம யூனிட் 10. இதில் வந்து கொஷின்ஸை செட் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரவான டாப்பிக்காக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, EHC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதை வச்சு நம்ம எழுதுறது? EHC நமக்கு தெரியும், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். இப்போ நம்ம அப்படின்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டெட்டர்மைன் பண்ணுறாங்க. இதில் நம்ம எங்கிட்டு போய் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ CO, HO இதெல்லாமே டெட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுபோக CHC, ECH இருக்குது அப்படின்னா அது வந்து அதோட டைமென்ஷன் என்ன, அதோட ஃபார்முலா, அதாவது அதோட டைமென்ஷன், அப்புறம் வந்து அதோட வேல்யூ, அதோட யூனிட்ஸ், எல்லா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
கரெக்டாக இது எல்லாமே இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எரர் ப்ராபகேஷன், லீஸ்ட் ஸ்கொயர், கர்வ் ஃபிட்டிங் வந்து நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நான் கிரியேட் வச்சிருக்கேன். அந்த பின்னாடி இருக்கும் அது ப்ரிசிஷன் எரர் ப்ராபகேஷன்ஸ் இது எல்லாமே உங்கள் 11th புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹால் எஃபெக்ட் நமக்கு வந்து அது ஒரு பிடிஎஃப் இருக்கும், அது எஸ்எஸ்பி சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்லேயே வந்துடும். சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டே போதுமானது. இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டில், விகே புரி இந்த 2 புக்கே நான் யூஸ் பண்ணுவேன். அதுபோக வந்து கக்கானி மெட்டீரியல் சயின்ஸ் இந்த புக் யூஸ் பண்ணுவேன். ஆறுமுகம் இந்த புக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நடக்கும். இந்த ஆறுமுகம் புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்குக்கு பின்னாடியே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதாவது புரி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அது வந்து ரொம்ப ஈஸியான புக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி கான்செப்ட்ஸ் எல்லாமே அடைக்கிறோம். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்டெப்த்தாக பார்க்கணும், ஃபிகர்ஸோட பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் கிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஓபியில் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஓபியில் இந்த நியூ எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவு பிடிக்கல. ஏன்னா பழைய எடிஷன் கூட நல்லா இருந்துச்சு, அது நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு தான் வெயிட்டாக இருக்குது, கலராக இருக்குது தவிர்த்து. ஆனால் கண்டென்ட் என்ன சொல்கிறது ரொம்ப டீட்டெயில்ஸாக இல்லைன்னு நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணதுனால. ஆனால் அந்த எஸ்ஓபிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃபைனலாக அல்டிமேட்டிவ் சொல்கிறேன். நீங்கள் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்ல வழியை தவிர்த்து நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வந்து அதை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பித்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது எதுவும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.